பாவம் யாரோ ஒரு பெரிய ஒரு வயிற்றுல கட்டினே இருக்கிறாரு. நர்சன்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குதாப்பா. உங்க அப்பா கத்துறாருண்ணா. உங்க அப்பாண்ணா இல்ல, உங்க அப்பா தானே கத்திட்டு இருக்காரு. வலிக்குதுன்னு துடிக்கிறான்டா. என் நரசமா வாமா. சும்மா கத்திட்டே இருக்கீங்க, மத்த பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல. இப்படிலாம் பார்த்தா டாக்டர் வந்துருவாரா? நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்குது. அந்த பேஷண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி வைங்க. என்னாச்சு? ஏன் இந்த அம்மா கத்துறாங்க? சார் இது அவங்களோட அம்மா சார். அவர் வெளில கத்தினே இருந்தாரு, அவங்களும் அழுதுனே கத்துறாங்க சார். அதில் வேற பேஷண்ட்க்கு காலைல சாப்பிடாம மாத்திரை கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஹெவி டோஸ். இப்படி பண்ணால் எப்படி சார்? காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மாத்திரை போடணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏதாவது ஹெவி டோஸ் டேப்லெட் போட்டால் சாப்பிட்டா வயிற்றுல புண்ணு வரும், வயிறு வலிக்கும். புரியுதா? இந்த பேஷண்ட் யார் பார்க்குறது? டாக்டர் வேணுகோபால். எங்கே போயிருக்காரு? இப்போதான் சார் வெளியே போனார். சரி, வந்தால் இந்த பேஷண்ட் என்னன்னு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். அம்மா தைரியமாக இருங்க. என்ன ஐயா, மருந்து கொடுக்க சொல்லியிருக்கேன், ரெஸ்ட் எடுங்க, குணமாயிடும். பார்த்துக்கோமா. அந்த ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு. சரிங்க சார். என்ன பாத்ரூம் ஓடிட்டு போட. தம்பி, அப்பா. அப்பா பாத்ரூம்ல வலிக்கு வந்துட்டேம்மா. நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனக்கு ஒன்றும் தெரியலையம்மா. பாத்ரூமில் அந்த கிழமை கீழே விழுறத பார்த்து அவன் கதர்னா பாரு ஒரு கதறு. ஐயோ ஐயோ கண்குள்ளா காட்சி அது. நீ எல்லாம் பார்க்கலையே? உண்மைதான் சொல்கிறேன். அப்படியே தூக்கிட்டு ஓடுறான். ஆமாம், அந்த டாக்டர் வேணுகோபால் எதுனா சொன்னானா? எதுவும் சொல்லலையே. அப்படியே சொன்னாலும் அவனால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. என்னோட கணிப்பு சரினா இன்னும் 2 நாளில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் வரும். சில டெட் பாடிஸ்லாம் மார்ச்சரியில் தான் ஒழிச்சு வச்சுருக்கோம். போலீஸ் வந்தால் எல்லாத்தையும் நோண்டுவானுங்க, என்கொயரி நடக்கும். அதுக்குள்ளே அந்த டெட் பாடிஸை எல்லாமே கிளியர் பண்ணணும். டேய், ஃபோன் பண்ண. சரி. ஹலோ அண்ணா, சொல்லுண்ணா. சரி, நான் வந்துடுறேண்ணா. இது வேற. ஏப்பா, டாக்டர் வேணுகோபால் எங்கே இருக்கார் தெரியுமா? சார், நேராக போனீங்கன்னா செகண்ட் ரைட்டு. அப்படியா? வா, தப்பிச்சிட்டோமா? இப்போ எப்படின்னா இருக்கு? பரவாயில்ல. நீங்கள்லாம் எப்போ வந்தீங்க? இப்போ தான் நான் வந்தோம். இந்தாண்ணா கொஞ்சம் ஜூஸ் குடிங்க. என்னங்கப்பா? என்னப்பா செய்யுது? வயிறு வலிக்குது. அண்ணா, நம்ம ஏன் வேறு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது? அதெல்லாம் வேணாம்மா, 2 நாளில் போயிடலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. பரவாயில்லப்பா, நல்லா இருக்கியாம்மா? அப்பா நல்லா இருக்காங்களா?
அப்போ எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவ. என்ன, நீ வந்ததும் நம்ம கல்யாண வேலையை தொடங்கிடலாம். சரியா? கிளம்புன்னு சொன்னா கிளம்ப மாட்டீங்களா? கிளம்புங்க. அண்ணா எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரிப்பா, நாங்கள் கிளம்புறோம். திரு வருவான். நான் டாக்டர் டெஸ்ட்லாம் எடுக்கிறாண்ணா. அந்த கிழவனுக்கு நம்ம ஊசி போட்டுட்டு தெரிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குண்ணா. மாட்டிப்போம்மா. டாக்டர் என்னடா உடம்ப பார்த்தா சொல்ல போகிறான்? ரிப்போர்ட்டை பார்த்து தானே. சுரேஷ், அந்த ரிப்போர்ட்டை மாற்றி. மாரிமுத்து அட்டெண்டர் கூப்பிடுறாங்கடா. சார், உங்கள் அப்பாவோட ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. நான் பார்த்து சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், ஓகேவா? வயிற்று வலி மட்டும் மேபி அது பாடி ஹீட்டாக கூட இருக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். புரியல சார்? டாக்டர் வேணுகோபால் சாரை கேட்குறீங்களா? அவர் கொஞ்ச நாளாக வர்றதில்ல, ஸோ இனிமேல் நான் தான் வருவேன். சரிங்களா? நீங்கள் இனிமேல் என்ன கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ. என்னாச்சு மேடம்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? திரு, நீ டாக்டர் வேணுகோபால் சாரை பற்றி கேட்டல, அவரோட ஒய்ஃப் தான் இவங்க. திரு, இன்னைக்கு அவரை தேடி போலீஸ் வந்திருந்தாங்க. 4-5 நாள் அவர் வீட்டுக்கே போகலையா. அவங்க ஒய்ஃபு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். அப்பாவை பார்த்துக்க. வரட்டுமா? ஸ்டெப்ஸுக்கு போங்க. லிஃப்ட்டு, அந்த கேமரா அந்த பக்கம். ஆமாம், என்னாச்சு? ஏன் இந்த கேமராலாம் ஒர்க் பண்ண மாட்டேங்குது? இல்லை சார், இந்த கேமராலாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகுது சார். என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? 28ஆம் தேதி ஃபுட்டேஜெலாம் இதில் தானே இருக்குது? ஆமாம் சார். அந்த கேமரா பிக்கு போங்க. ஓகே சார். ஏய், அந்த 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 கேமரா ஜூம் போ. வேணுகோபால் மாதிரி இருக்கு. சார், நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் தான் சார். அன்னைக்கு டாக்டர் வேணுகோபால்கிட்ட கார்டாரில் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? புரியல சார். இல்லையா, அன்னைக்கு டாக்டர் வேணுகோபால்கிட்ட காரிடாரில் என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். அடிக்கடி பேசியிருப்பேன் சார். என்ன சார், ஏதாவது ப்ராப்ளங்களா? ஆமையா, அவரை காணோம்னு வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார், அவர் ரொம்ப நல்ல டைப் சார். காசு கொடுத்துலாம் ஹெல்ப் பண்ணுவார் சார். அம்மா, அவர் ஏதாவது ப்ராப்ளம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி எதுவும் பேசினதில்லை சார். ரைட், நீங்கள் கிளம்புங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் என்கிட்ட சொல்லணும். ஓகே, கிளம்புங்க. தேங்க்யூ சார். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்றைக்கி அவளை நானே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். நீங்கள் அவளை கொன்று இன்னைக்கு என்னையும் கொலைகாரன் ஆகிட்டீங்களடா. ஆனால் இவ்வளோ கொடூரமான இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கலடா. நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்.